Please welcome to our channel GrowthGenius. It's me Dhanush. இந்த வீடியோ யாருக்காகன்னு பார்த்தீங்கன்னா, என்னடா நம்ம லைஃப்பில் எவ்வளவோ கோல்ஸ்க்காக ஹார்ட் ஒர்க் பண்ணுறோம், பட் ஆனால் இன்னமும் நம்மளால் அச்சீவ் பண்ண முடியலையே, நம்மளுக்கு என்ன லைஃப்பில் லக்கே இல்லையா, நம்ம கோல்ஸை எப்படி அச்சீவ் பண்ணணும், நம்ம கோல்ஸ்க்கான ஸ்டெப் எல்லாமே பண்ணாலும் நம்ம ஒரு திங் மிஸ் பண்ணுவோம். அந்த திங் என்னன்றதை தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். லா ஆஃப் அட்ராக்ஷன். இந்த 20th செஞ்சுரியில் லா ஆஃப் அட்ராக்ஷன் ரொம்பவே கொஞ்சம் ட்ரெண்ட் ஆகி போயிட்டுருக்கு. லா ஆஃப் அட்ராக்ஷனை பற்றி சிம்பிளாக உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணோன்னா, இது ஒரு சூடோ சயின்ஸ். அதாவது சயின்ஸ் படி பார்த்தீங்கன்னா லா ஆஃப் கிராவிட்டி, அதாவது எந்த பொருளாக இருந்தாலும் பூமி வந்து அதை அட்ராக்ட் பண்ணோம், அது இருக்கும், தட் இஸ் கிராவிட்டி, நம்ம தரையை நோக்கி போவோம். ஸோ இதெல்லாம் சயின்ஸ். ஸோ சூடோ சயின்ஸ் அப்படின்னா விச் இஸ் நாட் ப்ரூவன், அதை சயின்ஸ்னும் ப்ரூவ் பண்ணல, மேபி இருக்கலாம்னு சொல்கிறது தான் சூடோ சயின்ஸ். இப்போது இந்த லா ஆஃப் அட்ராக்ஷன் படி பார்த்தீங்கன்னா, நம்ம ஒரு விஷயம் வேணும் அப்படின்னு ஆசைப்பட்டு அதே நம்ம திங்க் பண்ணிட்டு இருந்தோம் அப்படின்னா அதை இந்த யூனிவர்ஸே நம்மளுக்காக தரும் அப்படின்றது தான் லா ஆஃப் அட்ராக்ஷனோட ரூல். இந்த லா ஆஃப் அட்ராக்ஷன் ஒரு கான்ட்ரடிக்ஷன் டாபிக். போத் இது இருக்குன்னு சொல்கிறவங்க இருக்காங்க, இல்லைன்னு சொல்கிறவங்க இருக்காங்க. நம்ம அதுக்குள்ளே போவேன்னா இப்போ இந்த லா ஆஃப் அட்ராக்ஷனை யூஸ் பண்ணி எப்படி நம்மளோட கோலை நம்ம பக்காவாக அச்சீவ் பண்ணலான்னு பார்க்கலாமாங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், இந்த யூனிவர்ஸே பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக எனர்ஜியில் க்ரியேட் ஆனது தான். ஒரு மனுஷன் எனர்ஜியில் க்ரியேட் ஆனவன். நம்ம திங்க் பண்ணும்போது ஒரு எனர்ஜி வருது, நம்ம வாக் பண்ணும்போது ஒரு எனர்ஜி வருது, நம்ம எந்த ஆக்ஷன் பண்ணாலும் எனர்ஜி க்ரியேட் ஆகுது. ஸோ இப்போ நம்ம ஒரு திங்க் பண்ணுறோன்னா அதை வந்து எப்படி ஒரு பாசிட்டிவ் எனர்ஜியாக மாற்றுறது அப்படின்றத பார்த்தோன்னா, நார்மலாக இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து ஒரு 10,000 rupees வேணும் அப்படின்றனா என் மைண்ட்லேருந்து ஒரு செட் ஆஃப் ஃப்ரீக்வன்சி எமிட் ஆகும். அந்த ஃப்ரீக்வன்சி அந்த 10,000 rupeesோட மேட்ச் ஆச்சு அப்படின்னா ஐ வில் அட்ராக்ட் இட். அதை அட்ராக்ட் பண்ணி நான் இழுப்பேன். அதே மாதிரி இந்த இடத்துல ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் சொல்லணும். நம்ம ஜஸ்ட்டு உட்காந்துட்டு நம்ம இது வேணும்னு அப்படின்னு நம்ம திங்க் பண்ணிட்டு உட்காரக்கூடாது. திங்க் பண்ணுறது கூட நம்மளோட ஹார்ட் ஒர்க்கும் போடணும். இந்த லா ஆஃப் அட்ராக்ஷனை நம்ம வேலை சிம்பிளாக எக்ஸ்பிளைன் பண்ணோன்னு பார்த்தீங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம 2 ஸ்டெப் எடுத்து வச்சுட்டு நம்ம வேணும் அப்படின்னு விஷ் பண்ணோன்னா இந்த யூனிவர்ஸ் நம்மளுக்காக 8 ஸ்டெப் எடுத்து வைக்கும். பட் ஆனால் அந்த 2 ஸ்டெப் எடுத்து வைக்கிறது நம்ம கையில் தான் இருக்குது. நம்ம ஹார்ட் ஒர்க் பண்ணி அந்த 2 ஸ்டெப் பண்ணாதான் யூனிவர்ஸுன்றது நம்மளுக்காக ஒர்க் பண்ணும். அதே மாதிரி இந்த லா ஆஃப் அட்ராக்ஷன் நீங்கள் யூஸ் பண்ணும்போது உங்களோட ஃபுல் ஃபோக்கஸும் உங்களோட அந்த கோலில் தான் இருக்கணும். அதில் எப்படி ஃபோக்கஸ் பண்ணி அதை எப்படி நம்ம பிலீவ் பண்ணுறதுன்னு நான் சொல்கிறேன். அதுக்கு முன்னாடி நம்ம வீட்டில் இருக்க திங்ஸை பார்த்தாலே, டிவி, ஃப்ரிட்ஜு, கார், இது எல்லாமே பார்த்தீங்கனாலே ஒரு சயின்டிஸ்ட்டோ இல்லை ஏதோ ஒரு பர்சன் அவனோட இமேஜினேஷன்ஸில் திங்க் பண்ணி அதை வந்து இனோவேஷன் பண்ணதுனால தான் நம்மளுக்கு இன்றைக்கி அந்த திங் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் காருன்னு எடுத்துக்கிட்டோன்னா, காரை ஒருத்தர் கண்டுபிடிச்சதுனால தான் அது இந்த மாதிரி ஸ்ட்ரக்சரில் இருக்கணும்னு அவர் இமேஜின் பண்ணி அதை திங்க் பண்ணி அவர் அந்த இனோவேட் பண்ணதுனால தான் நம்ம இன்றைக்கி காரே ஓட்டிகிட்டு இருக்கோம். அந்த மாதிரி லா ஆஃப் அட்ராக்ஷன் சொல்லலைனாலும் ஒரு மனுஷன் திங்க் பண்ணுறான் அப்படின்னா அது கண்டிப்பாக அதுக்கு ஆக்ஷன் எடுத்தானா அது ரீச் ஆவான். நம்ம தாட் தான் வந்து நம்ம எப்படிப்பட்ட பர்சன், எங்கே இருக்கணும், என்ன பண்ணணுன்றதை டிசைட் பண்ணுது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஒரு அழகான ஒரு நேச்சர் ட்ராயிங் வரையணும் அப்படின்னு ஆசைப்பட்றேன்னா, நான் ஒரு நேச்சர் பிளேஸில் இல்லை வண்டலூர் ஜூ எங்கேயாச்சும் வெளியே போய் நான் உட்காந்து பார்த்துட்டு இருக்கேன்னா, அங்கே எங்கெங்கெல்லாம் மரம், செடி, கொடி இல்லை நேச்சர் அழகாக இருக்கோ அது எல்லாமே எனக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி தான். ஸோ நம்மளோட கோல்ஸை ஓரியன்டாக வச்சு நம்ம அதை பற்றி திங்க் பண்ணி பிலீவ் பண்ணிகிட்டு இருக்கும்போது நம்ம கண்ணில் படுறது எல்லாமே நம்மளுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியாக தான் இருக்கும். அதே மாதிரி இந்த இடத்துல இன்னொரு இம்பார்ட்டண்டான திங் நான் சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லா ஆஃப் அட்ராக்ஷனில் மெயின் திங்கே நம்மளை வந்து டவுட் படக்கூடாது, இல்லை நம்ம வந்து அந்த கோலை ரீச் பண்ண மாட்டோன்னு ஒரு செகண்ட் கூட நினைக்கக்கூடாது. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நம்ம சயின்டிஃபிக்காக நார்மலாக பார்த்தாலே நம்ம ஒரு ஒர்க் செய்கிறோம், அந்த ஒர்க் வந்து சரியாக நடக்காதுன்னு நம்ம வந்து நினச்சிட்டோம் அப்படின்னா அதில் எப்படி நம்மளோட 100% போடுவோம். ஸோ அதனால் எப்போவுமே நீங்கள் ஒரு ஒர்க் செய்கிறீங்கன்னா அது நல்லா சக்ஸஸ்ஃபுல்லாக பக்காவாக கம்ப்ளீட் ஆகும்ன்றதை ஃபஸ்ட்டு நீங்கள் பிலீவ் பண்ணணும். இந்த லா ஆஃப் அட்ராக்ஷனுக்கு ஒரு புக் வந்திருக்கு. அதுக்கப்புறம் இந்த லா ஆஃப் அட்ராக்ஷன் ஒரு மூவியும் இருக்குது. நான் அந்த மூவியோட லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்கேன், அது யூடியூப்லேயே இருக்குது. அந்த புக்கு பார்த்தீங்கன்னா ரொம்பவே சூப்பராக இருக்கும். அந்த புக்கோட அட்டை, அந்த திக்னஸ், அதோட பழங்காலத்து புக் மாதிரி அந்த அளவுக்கு அட்ராக்டிவாக இருக்கும். அது நீங்கள் படித்தாலே நிஜமாக சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். சரி, இப்போ லா ஆஃப் அட்ராக்ஷனில் நம்ம என்னென்ன பண்ணக்கூடாதுன்னு பார்க்கலாம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஒரு வீட்டில் ரெண்ட் இருக்கேன்னு வச்சுக்கோங்க. எனக்கு வந்து ஒரு சொந்த வீடு வாங்கணும்னு ஆசை. நான் வந்து காட் கிட்ட ப்ரே பண்ணும்போதோ இல்லை நேச்சர் கிட்ட இல்லை இந்த யூனிவர்ஸ் கிட்ட கேட்கும் போதோ எனக்கு வந்து ஒரு வாடகை வீட்டிலேருந்து நல்ல வீட்டுக்கு மாறி போகணும், இல்லைனா வந்து நான் எப்படியாச்சும் இந்த வாடகை வீட்டிலேருந்து தப்பிக்கணும், இல்லைனா நான் இந்த வாடகை வீட்லேயே வந்து புவர் ஆகி செத்துடக்கூடாது, அந்த மாதிரி நினைக்காம நான் வந்து ஒரு பெரிய ரிச்சான பெரிய பங்களாவில் வாழணும், இந்த மாதிரி பெரிய பேலஸ் இருக்கணும் எனக்கு, அப்படி நம்ம இமேஜின் பண்ணணும் ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப சிம்பிளான ப்ராசஸ் என்னென்னா, நீங்கள் ஒரு விஷயத்தை ஆசைப்படும் போது திங்க் பண்ணும்போது அதில் ஒரு நெகட்டிவ் திங்க் கூட இருக்கக்கூடாது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் உங்ககிட்ட நீங்கள் புவர் ஆகக்கூடாதுன்னு நினைக்கிறத விட நீங்கள் ரிச் ஆகணும்னு நினைக்கணும்.
புவர்ன்றது பார்த்தீங்கன்னா ஒரு நெகட்டிவ் வேர்ட். அந்த மாதிரி போகாமல் நான் ரிச் ஆகணும், இன்னும் பெரிய பணக்காரன் ஆகணும், என் கையில் 10,000 rupees இருக்கணும்னு நினைக்கணும், நான் வந்து லோன் எடுத்துட்டேன் கடன் அடைக்கணும், அந்த மாதிரி நினைக்காம யூ ஷுட் பி ஒரு ஸ்டெப் ஃபார்வர்டு. நம்ம வந்து எப்போவுமே பாசிட்டிவாக திங்க் பண்ணால் தான் பாசிட்டிவாக நடக்கும். இந்த லா ஆஃப் அட்ராக்ஷன் ரூல் படி நீங்கள் நெகட்டிவ் திங்கே நடக்கக்கூடாதுன்னு நினைக்கக்கூடாது. ஒரு பாசிட்டிவ் திங் எனக்கு ஸ்ட்ராங்காக நடக்கணும், பெருசாக நடக்கணும்னு நினைக்கணும். சரி, இப்போ வந்து இந்த லா ஆஃப் அட்ராக்ஷனை எப்படி ஒரு பக்காவான ஹேபிட்டாக நம்ம ஃபாலோ பண்ணணும்னு நான் சொல்கிறேன். இந்த ஹேபிட்டை நீங்கள் 21 days ஃபாலோ பண்ணாலே அதுக்கு மேலே உங்கள் லைஃப் டைம் ஃபுல்லாக அதை நீங்கள் ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிருவீங்க. 21 daysன்னு சொல்கிறேன்னா ஒரு திங்கை நம்ம 21 days செஞ்சாலே தொடர்ந்து அது நம்மளோட ஹேபிட் ஆகிடும் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ நம்பர் 1, உங்களுக்கு என்ன வேணும் அப்படின்றத வந்து நல்லா திங்க் பண்ணிக்கோங்க, இமேஜின் பண்ணிக்கோங்க, அதில் கிளாரிட்டியாக இருங்க. ஃபார் எக்ஸாம்பிள், எனக்கு ஒரு ரோல்ஸ் ராய்ஸ் கார் வேணும் அப்படின்னா அந்த ரோல்ஸ் ராய்ஸ் கார் கலர் என்ன இருக்கணும், எப்படி கஸ்டமைஸ் ஆகிருக்கணும், அதோட ப்ரைஸ் எவ்வளோ இருக்கும், நான் இதை எடுத்து இந்த தெருவில் போனால் எப்படி இருக்கும், அந்த மாதிரி அதை பற்றின எல்லா இன்ஃபர்மேஷன் அண்ட் திங்ஸும் நீங்கள் இமேஜின் பண்ணணும் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறம் வந்து ஓகே, இந்த ரோல்ஸ் ராய்ஸ் கார்னா இதை நான் எத்தனை வருஷத்தில் வந்து அடைவேன், இதுக்கு எனக்கு எவ்வளோ காசு வேணும். இப்போ இந்த லாங் டேர்ம் கோலை வந்து நம்ம ஷார்ட் டேர்ம் கோல்ஸாக பிரிக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். இதுக்கு நான் எப்படி ஒர்க் பண்ண போகிறேன் அப்படின்றத நீங்கள் இமேஜின் பண்ணணும். அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா, இப்போது நான் ரோல்ஸ் ராய்ஸ் காரை வாங்கிட்டேன் அப்படின்னா நான் என்ன பண்ணுவேன், எந்தெந்த பிளேஸ் சுற்றுவேன், அதை நான் எப்படி ஃபீல் பண்ணுவேன், இது எல்லாத்தையும் நீங்கள் திங்க் பண்ணணும் ஃப்ரெண்ட்ஸ். அட்லாஸ்ட் இது கண்டிப்பாக நடக்கும், நான் என்ன நம்புகிறேன். ஸோ லா ஆஃப் அட்ராக்ஷன் நம்புகிறேன், இந்த காடோ யூனிவர்ஸோ நேச்சர் வாட் எவர் அது நம்புகிறேன், இந்த திங் கண்டிப்பாக நடக்கும் அப்படின்றத நீங்கள் நினைக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். அதே மாதிரி இந்த லா ஆஃப் அட்ராக்ஷன் கிட்ட விஷ் பண்ணும்போது ஒரு நல்ல திங் எடுங்க. ஃபார் எக்ஸாம்பிள், ரிச் ஆகணும், இல்லை எனக்கு ஒரு நல்ல ரிலேஷன்ஷிப் கிடைக்கணும், இல்லைன்னா நான் இந்த பிஸ்னஸ் ஓப்பன் பண்ணணும், அதில் வந்து ஃபோக்கஸ்டாக கொஞ்சம் கான்சன்ட்ரேட்டடாக இருங்க அதை நீங்கள் திங்க் பண்ணும்போது. ஸோ இப்போ இந்த திங்கை வந்து நீங்கள் எப்பப்போ திங்க் பண்ணணும் அப்படின்றத பார்த்தீங்கன்னா, நீங்கள் எப்பப்போ ஃப்ரீயாக இருக்கீங்களோ, எப்பப்போ உங்களுக்கு தூக்கம் வருதோ, தூக்கம் வரத்துக்கு முன்னாடி இல்லை தூங்கி எழுந்த பிறகு, நைட்டு தூங்குறதுக்கு முன்னாடி நீங்கள் இதை திங்க் பண்ணிட்டு படுக்கணும். அண்ட் தென் மார்னிங் ஏஞ்சிக்கும் போதும் இந்த 4 ப்ராசஸையும் நீங்கள் திங்க் பண்ணி பார்க்கணும் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறம் அந்த டேல எப்பயாச்சும் ட்ரௌசியாக இருந்தது, இல்லைனா உங்களுக்கு போர் அடிக்குது, இல்லைனா வந்து ஒரு பிரேக் டைம் கிடச்சிருக்குன்னா அந்த மாதிரி டைம்லலாம் நீங்கள் இதை நல்லா திங்க் பண்ணிட்டாலே உங்கள் மைண்ட் ஆட்டோமேட்டிக்காக அதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டிஸை உங்கள் கண்ணு முன்னாடி காமிக்க ஆரம்பிச்சிடும். அதில் உங்களோட 2 ஸ்டெப்பை எடுத்து வச்சாலே இந்த யூனிவர்ஸ் உங்களை 8 ஸ்டெப் தாண்டி கூப்பிட்டு போய் விட்டுரும் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புறேன். அப்படி யூஸ்ஃபுல்லாக இருந்தது, பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஏதாவது டவுட்ஸ் இருந்ததுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு வேறு ஏதாவது டாபிக் வேணுனாலும் கமெண்ட் பண்ணுங்கள், நான் இந்த டாப்பிக்கில் பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். சப்ஸ்கிரைப் ஃபார் மோர் வீடியோஸ்.